கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய நம்பிக்கையை தரப்போகிறது. இதோ உங்களுக்கான இறைவார்த்தை. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டமாட்டான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. அன்பானவர்களே, இன்று நாம் வாசித்த இந்த வேத வசனம் ஒரு மாபெரும் வாக்குறுதி. குறிப்பாக ஒரு நல்ல வேலைக்காகவும் பொருளாதார உயர்வுக்காகவும் ஏங்கிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆறுதல். இப்போது நாம் அனைவரும் இணைந்து வேலைக்காக காத்திருப்பவர்களுக்காகவும் இன்டர்வியூ அட்டன் செய்தவர்களுக்காகவும் பாரத்தோடு ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இப்போது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், வேலையில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளின் வாழ்வில் ஒரு புதிய வாசலை திறப்பீராக. கடந்த நாட்களில் அவர்கள் சந்தித்த அவமானங்கள், நிராகரிப்புகள் எல்லாம் மாறட்டும். தகப்பனே, யார் யாரெல்லாம் நேர்முகத் தேர்வுகளை முடித்துவிட்டு அதன் முடிவுக்காக பயத்தோடும் எதிர்பார்ப்போடும் காத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு சாதகமான பதில்கள் வரட்டும். அந்த அதிகாரிகளின் கண்களில் இவர்களுக்கு தயவு கிடைப்பதாக. நான் இவனை தெரிந்து கொண்டேன் என்று நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. தடைகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அவர்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். இனி அவர்கள் கடன் வாங்காமல் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி அவர்களை உயர்த்துவீராக. விசுவாசத்தோடு காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த இறைவார்த்தை மூலம் நீங்கள் பெற்ற இளைப்பாறுதல் மற்றவர்களுக்கும் கிடைக்கட்டும். பாரத்தோடு இருக்கும் உங்கள் அன்பானவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை பகிருங்கள்.